இப்போ இவங்களாம் ஏன் மீட்டிங் வராங்க தெரியுமா? இந்த தாய்லாந்து வச்சிடலாம் போங்கு இன்னைக்கு டேட் சொல்லுவாங்க இல்லையா? நாங்கள் அவ்வளோ ஈஸியாக கூப்பிட்டு இந்த தாய்லாந்து ஒரு யாரெல்லாம் அச்சீவ் பண்ணிங்களோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனு குறைஞ்சபட்சம் 20 அச்சீவ் இந்த ஸ்டார்ஸில் வரணும். அப்போ இதெல்லாம் கூட்டு போக முடியல சார், இதெல்லாம் கூட்டு போக முடியல சார். சத்தியமாக நான் மனசாட்சி உள்ளாது எப்படி சார் சொன்னது செஞ்சுருவார், கண்டிப்பாக கூட்டு போவோம். ஆனால் உங்களுக்கு எங்களோட மனசாட்சி ஜாஸ்தி தானே. நீங்கள் அந்த ஃப்ளைட்டில் கால் வைக்கும் போது எதுக்கல உங்களுக்கு கொடுத்தாது ஏதாச்சும் பண்ணோம் இப்போதான் கூட்டு போகிறாங்க அந்த ஒட்டாசியமாக பார்ப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு கொடுத்தமா கொடுத்தாதா? அதுக்காக 20 லட்சம் ரூபா செலவு பண்ணும். இது எப்படி பார்க்கணுமா? இந்த ரஜினி படத்துலாம் ஒரு ஜெயலலிதா படத்தில் ரஜினி ஒரு ஷாட் அந்த வில்லன் அடிக்கடி கார் விட்டாருமா மியூசிக்லாம் போட்டு மூழ்கி பறக்க அப்படியே காரை டோர் வந்து காலை பார்த்தீங்கன்னா நீ ஃப்ளைட் அப்படிதான் ஏன் பாட்சா மாதிரி மனசுல நினச்சினேன் 20 லட்சம் இப்போ வந்து இப்போ டூர் போயிட்டு வந்தா அடுத்து எனக்கு இன்கம் வெயிட்டிங் அப்படி தைரியத்தோடு இந்த டூர் வந்து அப்போ டூர் கன்ஃபார்ம்பா ஓகே போயிடலாமா? ஆமாம் டேட் வந்து கூட சீக்கிரம் சொல்லிடுறோம் வந்துருங்க. பாஸ்போர்ட் வச்சுருக்கீங்களா ஃபர்ஸ்ட் எல்லாம்? வாங்கணும் சார். இப்போ மட்டும் வாங்கி வச்சுருங்க, நம்ம சொல்லும்போது செய்யாது. அடுத்து இப்போ விபிசி சிடிஸ்லாம் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சிடிஸ் சார் நாங்கள் டீமில் வந்து ஒர்க் பண்ணுறோம் சார், எங்களுக்கு என்ன சார் கவலையே பண்ணுங்க, ஐக்கான் தான். இந்த ஸ்டார்ஸில் எந்த சீரீஸ் முதல் 10 சீரீஸ் எந்த சீரீஸ் அவங்க பார்க்குற இன்சார்ஜ் டீமில் ஹையஸ்ட் கவுண்ட் கொண்டு வராங்களோ அவங்கள வர ஈவெண்ட்டில் பெஸ்ட் சீடியாக வந்து ஸ்டேஜ் ஒன்ஸ் மோர் இந்த சீரீஸ் இருக்கீங்க இல்லையா, நீங்கள் எந்த டீமில் இன்சார்ஜாக இருக்கீங்களோ, ஏன்னா மேபி சில இடத்துல உங்கள் அப்ளை வந்து ஒரு டீம் பார்ப்பாங்க. ஸோ எந்த டீமில் நீங்கள் இன்சார்ஜாக இருக்கீங்களோ அந்த டீமில் எத்தனை நம்பர் ஆஃப் அச்சீவர்ஸ் இந்த ஸ்டார்ஸ் ரெகக்னேஷன் இல்லையா, அந்த ஸ்டார்ன்ற அச்சீவர்ஸை நீங்கள் எத்தனை கவுண்ட் கொண்டு வரீங்களோ அதில் முதல் 10 பேர் இருப்பாங்க இல்லையா, ஒருத்தர் 100 பண்ணியிருப்பாரு, ஒருத்தர் 70 பண்ணியிருப்பாரு, ஒருத்தர் 80 பண்ணுவார், ஒருத்தர் 120 பண்ணுவார். நாங்கள் டோட்டலாக லிஸ்ட்டு போடுவோம். லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு 10 பேர் யாரும், ஏன்னா இது நான் போய் சொல்ல முடியாது, நீங்களும் போய் சொல்ல முடியாது. ஓப்பன் சேலஞ்ச். இவ்வளோ நேரம் மீட்டிங் தான் முக்கியம் இல்லை, ஓப்பன் சேலஞ்ச். நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கான உலகத்தில் மிகச்சிறந்த வாய்ப்பு ஐக்கிய நீ உருவாக்கி கொடுத்துருக்கு. இன்னொரு படி மேலே சொல்கிறேன், எப்படி சார் அனுமதியோட கேட்கல, இப்போ கேட்க ஸ்டேஜ் அந்த 10 பேரை நான் வீட்டியாக மாற்றுறேன். சேலஞ்சா சேலஞ்சா சேலஞ்ச். இப்போ உங்களை வீட்டியாக மாற்றுறதுக்கு உங்கள் விபிஸ் கஷ்டப்படுறாங்கல்ல, அதனால் அவங்களுக்கும் பண்ணு. இன்சார்ஜ் விபிஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ அதில் யார் ஹையஸ்ட் அச்சீவ்ஸ் கொண்டு வராங்களோ பெஸ்ட் இயர் ஆஃப் த ஐகான் டீம் விபின்னு சொல்லிட்டு முதல் 3 பேருக்கு நீங்க ரெகக்னிஷன். அதான் சீடிகளே ஐகான் விபிஸ்களே, இது வரைக்கும் நாம பண்ணது கரெக்ட், இனிமே பண்ண போறது தான் கரெக்ட். ஓப்பனா உங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும், வாய்ப்பு கொடுக்கணுன்றதுக்காக நான் எம்பி சார் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி, ஏன்னா இது நம்ம ஐகானுக்கு தான் பேசுறேன், கம்பெனியும் சொல்ல ஐகான். ஸோ இந்த வாய்ப்பை இப்போ நிறைய விபிஸ் இருக்கீங்க, சிடி சார் உங்கள் மனசுக்குள்ள சில கஷ்டங்கள்லாம் இருக்கும், எங்கள் டீமில் இந்த இஷ்யூ சார், எங்கள் அப்ளை பிரச்சனை சார், ஏதோ சம்திங் நிறைய இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் ஓரம் போட்டு நீ யாருன்றதை ப்ரூவ் பண்ணு. இந்த 4 வாரம் வாழ்க்கையை தியாகம் அர்ப்பணிப்பா இருங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், ஜென்ஸ் பண்றோம், லேடிஸ் பண்ணி கஷ்டம் சொல்றேன். நான் ஜெயிச்சது ஒரே ரீசன் இருக்குமா, முதல்ல என் பொண்டாட்டியை மறந்துட்டேன். சீரியஸா சார், என் பொண்டாட்டி என்ன பேசுனா காதுல கேட்காதீங்க. ஆனா ஆக்சிஜன் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பேசுறேன் காதுல உனிப்பா கேட்கும். ஆக்சிஜன் சார்பா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா உனிப்பா இருப்பேன். ஒரு குண்டு ஊசி போட்டா கூட எந்திரிச்சுப்பேன். ஏன் தெரியுமா? நல்லா புரிஞ்சுங்க, என் பொண்டாட்டி என் குழந்தைங்க நான் சாவறதுக்கு என் கூட இருப்பாங்க, மாறாது. நான் வந்து அப்படியே அன்பா இருக்கேன், பாசமா இருக்கேன், அப்பா பாருமா செல்லமா கொஞ்சம் அப்பா பாருமா, இந்த கதைலாம் கிடையாது. அந்த குழந்தைங்க நல்லா இருக்குன்னா முதல்ல நான் எங்களுக்கு நல்லா இருக்குன்றத கண்டுபிடிக்கும். ஏன் ஒரு 2 மாசம் உங்க குழந்தைங்க சோறு தம இருக்க மாட்டீங்க. நான் ஒருத்தவங்க ஒரு அம்மா சொன்னாங்க, நெஞ்சு வழியாக வச்சு சார் மீட்டிங் சீக்கிரமா முடிச்சு, என்னம்மா சார் என் பிள்ளைக்கு சோறு ஊட்டணும் சார். அப்படியாம்மா என்னம்மா என்ன படிக்கிறம்மா சார், அவன் காலேஜ் முடிச்சு 3 வருஷம் ஆகுது சார். இந்த பாச சென்டிமெண்ட்லாம்
நீ உன் புள்ள நல்லா இருந்துச்சுன்னா முதல்ல நீ நல்லா இருக்க ட்ரை பண்ணு. நீ நல்லா இருக்க ட்ரை பண்ணி தான் ஆண்டவனா பார்த்து ஆக்சிஜன் அவன் கையில கொடுத்துருக்கான்.